புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக 4 கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி முதல் கொண்டு வேலை வாய்ப்பு, சுய தொழில், திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த 2025ஆம் ஆண்டு. 12 ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். சிம்மராசி, பூரம் நட்சத்திரம், இது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள் 4 வருடம் இருக்கலாம், இல்லை 16 வருடம் இருக்கலாம், 12 வருடங்கள் இருக்கலாம், 6 வருடங்கள் கூட இருக்கலாம். அதனால் நான் சென்ட்ரு பகுதியில் எடுத்துக்கிறேன். யாராருக்கெல்லாம் இந்த பதிவு பொருந்தோம் அப்படின்னா 8 வருடம் தசாபுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இருந்து 12 வருடம் இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் ஈஸியாக உங்களுக்கு இந்த பதிவு பொருந்தி வரும். தசாபுத்தி இருப்புகளில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு என்ன தசை சொல்கிறனோ அந்த தசைக்கு உண்டான பலன்கள் எடுத்துங்க. நீங்கள் வயசை மென்ஷன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு குழப்பங்கள் வரும். அதனால் 10 வருடம் சுக்கிர தசை நடப்பில் வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 16 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வரும். 16 வயதுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 16 + 10 26, 26 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். 26 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 26 + ஒரு 7 அப்படின்னா 33 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். ஏன் இந்த 3 கிரக தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன், 33 வயசு வரைக்கும் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பயிற்சி இருக்குது இந்த 2025, குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது. 4 கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால 4 கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு என்ன மாதிரியான கலந்து பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத விட சனி பகவான் மட்டுமே முழுமையான பலன்களை எடுத்துக்கொள்வார். ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கும்போது நான் அப்படி உங்களுக்கு சொல்லவே இல்லை. இப்போ 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் 2025. மார்ச் மாதம் 29 சனி பயிற்சி அப்படின்னாக்கா 3 மாதங்களுக்கு முன்பே அதனுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது 3 மாதம் கழிச்சிட்டோம்னாக்கா ஜனவரி மாதம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ 2025 ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு அஷ்டம சனியோட பலன்களை கொடுக்கும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி. அப்போ குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வேலை பார்க்காதா, உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்காதா அப்படின்ல கொடுக்கும். அது பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும். அதனால இப்போதைக்கு அஷ்டம சனியோட பலன்கள் தான் உங்களுக்கு அதிகமாக எடுக்கும். இந்த சனி பகவான் தான் கர்மா அடிப்படையில் பலன்களை கொடுப்பார். அதனால தான் இந்த 3 கிரக தசைகளை நான் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை 33 வயசு வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். என்னோட கணக்குப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்புப்படி செவ்வாய் தசை முடிய எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை இந்த 3 கிரக தசைகள் நடக்குதா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை வரும். படிப்பில் ஒரு சில மாற்றங்கள் கொடுப்பார். நீங்கள் முயற்சி எடுத்து இந்த ஆண்டில் நீங்கள் படிப்பை தொடர்ற மாதிரி இருக்கும். ஒரு சில தடைகளும் உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி அடிப்படையில் உங்கள் சுய ஜாதகத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் இருக்கும். அந்த லக்னத்துக்கு இந்த 3 கிரக தசைகள் வேறு வேறு லக்ன பாவங்களில் இருந்து அவயோகராக வந்தாலும் சரி, யோகராக வந்தாலும் சரி, உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக உண்டு. பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். நண்பர்கள் வழியில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முயற்சிகள் அதிகமாக போட்டிங்கனாக்கா இந்த 2025 நீங்கள் ஜெயிச்சிடலாம். 20 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னு வச்சிங்களேன், வேலை வாய்ப்பு கொடுத்துரும், பொருளாதாரத்தை கொடுத்துரும். அதாவது பணத்தை கொடுக்கும். உங்களுக்கு வேலையும் கொடுக்கும், பணத்தையும் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை வைக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும், மனசார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமணம் தடைப்படும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமணம் ஒரு சில பேருக்கு தடைகள் உண்டு. இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே அந்த திருமணத்தை தள்ளி வச்சுருவாங்க. இது வேண்டாம், இந்த திருமணத்துக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது, இது வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும்
உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். குரு பார்வையும் சிறப்பு, குரு இருக்கக்கூடிய இடமும் சிறப்பு. ராகு கேதுவும் அப்படிதான். ராகு பகவான் வந்து 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துலேருந்து கேது பகவான் ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்போது 50% உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். மீதி 50% வந்து கெடுபலன்கள் எதனால் அப்படின்னாக்கா அஷ்டம சனினால். ஏன்னா சிம்ம ராசி அப்படிங்கிறது சூரியனோட வீடு. சூரியனோட வீட்டுக்கு சனி பகவான் நன்மை செய்ய மாட்டார், கடுமையான கெடுபலன்களை தான் கொடுப்பார். பயங்காட்டுறன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அப்போ திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் உங்கள் சுயஜாதக அடிப்படையில் 2ஆம் இடம் 7ஆம் இடமும் பாதிக்கப்படாமல் இருந்தால் திருமணம் தள்ளி போவோம், தடைப்படும், தள்ளி போவோம். திருமணம் நடந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடமும் அஸ்தங்கமாகவோ வக்கரமாகவோ இல்லை 6, 8, 12 மறைஞ்சி பலமிழந்து இருந்தால், உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் பலமிழந்து இருந்தால் திருமணத்தை நடத்தி திருமணத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போது நீங்கள் திருமணத்தை வந்து தள்ளி வைக்கிறது நல்லது. திருமணத்தை பற்றி பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லது. திருமணத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் தடை தாமதங்களோட நிறைய மனசார்ந்த பிரச்சனைகளோட திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இது திருமணத்தில் இவ்வளோ பெரிய நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. திருமணத்துக்கு மட்டும் இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இந்த சனி பகவான். நீங்கள் நல்லது செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, திருமணம், பொருளாதாரம், பிஸ்னஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே நீங்கள் கெடுபலன் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பயந்து தான் ஆகணும். நீங்கள் கெடுபலன் செய்யக்கூடிய நபராக இருக்க மாட்டீங்க. நல்லா தான் செஞ்சுட்டு வருவீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு நன்மை தான் அதிகமாக மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு வருவீங்க. அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்ல. ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியார் குரு பகவான். அவர் வந்து 11ஆம் இடத்துலேருந்து அவரோட வீட்டை பார்க்கறதுனால குழந்தைகள் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைங்க இருக்கா, அந்த குழந்தைகள் மூலிமா செலவுகளை அதிகமாக கொடுக்கும். அது சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். படிப்புக்காக செலவு பண்ணுறது அது மாதிரி தான் இருக்கும். திருமணத்தில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம். இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்ததுலேருந்தே நிறைய திருமண வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம். அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது, இதுமாரிலாம் நடந்திருக்கு இல்லையா. இப்போ வந்து டைவர்ஸ் கிடைச்சி மறுமண வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். நிறைய நெருக்கடிகள். நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னாக்கா எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குமே தவிர உங்களுக்கு சாதகமாக நடக்காது இந்த சூழல். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் திருமண வாழ்க்கையில். உங்களுக்கு ஏற்கனவே கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருந்ததுனாக்கா நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது தான் நல்லது. வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. 3 தசைகள், அதாவது 33, 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு, சந்திர தசை, செவ்வாய் தசை நடக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்ல. வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைச்சிடும். பொருளாதாரத்தை கொடுத்துருவார் இந்த சனி பகவான். 8ஆம் இடத்துக்கு வருது. நீங்கள் அஷ்டம சனியவே ஜனவரி மாதத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அஷ்டம சனி வருது அப்படின்ட்டு பயப்பட தேவையில்ல. அதுக்காக ரொம்ப பாசிட்டிவாகவும் சொல்ல முடியாது. ஆனால் மாத சம்பளத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகப்படியாக பயப்பட தேவையில்ல. நார்மலாக போயிட்டுருக்கும் உங்கள் லைஃபு. உங்கள் வேலையும் பாதிப்புகள் வராது. ஆனால் நீங்கள் முதலாளியாக இருக்கிறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கவனமாக பண்ணணும். இந்த தொழிலில் வந்து கொஞ்சம் மாற்றங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வரும். திடீர் இடமாற்றங்கள் தேவைப்படும். திடீர்னு வந்து தொழிலை மாற்றக்கூடிய அமைப்பு, தொழிலில் வந்து கொஞ்சம் நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் பெருசாக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்காதீங்க. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா நீங்கள் தொழிலில் வந்து நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். நீங்கள் பெரிய முயற்சிகள் வேண்டாம். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலை வந்து நல்லபடியாக பண்ணிகிட்டே வாங்க. ஏதாவது மாற்றணும்னு நினச்சா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இல்லைனா மாற்றாமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, திருமணம் ஆகலை, திருமணம் கூடிடும். அஷ்டம சனியில் திருமணம் கூடிடும். 30 வயசுக்கு மேலே உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது. அதுக்காக பொங்கு சனி அப்படின்னு சொல்லலை. பொங்கு சனினா 7 சனியில் தான் 2வது சுற்று சனி வரும். அஷ்டம சனி ஒரே மாதிரியாக தான் இருக்கும். எதையுமே உங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிகளை பொறுத்து வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். 33 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள், ராகு தசை அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. ஏன்னா இருக்கிற இடத்த பொறுத்து நம்ம பலன் எடுக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கே இருக்கோ அந்த வீடு கொடுத்த கிரகம் வந்து நல்ல அமைப்பில் இருந்து அவருக்கு உங்களுக்கு யோகராக இருந்தால் இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அப்படி இல்லை அவர் யோகர் இல்லை அவயோகர் அப்படின்னாக்கா கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும். அது தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக. ஒரு சிலருக்கு வந்து வேலை வாய்ப்பில் மாற்றம், ஒரு சிலர் வந்து வேலை வாய்ப்பு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இடமாற்றங்களை கேட்டிருந்தால் அந்த இடமாற்றங்கள் கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்கும். அப்படிலாம் ஒரு ப்ரொமோஷனுக்கு கூட நீங்கள் கெஞ்சக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் மன அழுத்தத்தை கொடுக்கும். நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்
கிடைக்க வேண்டிய இடமாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனைகளை இதுவரை கொடுத்துருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கும்போதே கடன் பிரச்சனை, ஏன் 6ஆம் இடத்துல இருக்கும்போதே கடன் பிரச்சனைகளை உருவாக்கும். சின்ன சின்ன கடன், சுப கடன், அது மாதிரி அந்த கடன்கள்லாம் கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இன்னொன்று சுப கடன்கள், அதாவது வீடு கட்டக்கூடிய அமைப்பு, பிளாட் வாங்கக்கூடிய அமைப்பு. உங்கள் காசு ஏதாவது கையில் இருந்துச்சுனாக்கா உடனடியாக ஒரு ப்ராப்பர்ட்டியில் போடுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக செக் பண்ணுங்கள். எந்த பக்கம் போனாலும் அந்த மணி லாஸ் வராமல் பார்த்துங்க. அதாவது மணி லாக் ஆகாமல் பார்த்துங்க. ஒரு பணத்தை கொடுக்கறது கூட நீங்கள் பார்த்து கொடுங்க. இது எல்லாமே இந்த 2025 நீங்கள் கவனமாக பண்ணிங்கனாக்கா இந்த அஷ்டம சனி, அதாவது 2025 ஆரம்பிக்கக்கூடிய ஜனவரி மாதமே உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது. இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் கொடுக்குமே தவிர பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அதே ராகு தசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், இப்போ நான் 51 வயசு வரைக்கும் எடுத்திருக்கிறேனாக்கா 45 வயசுக்கு மேலே ராகு தசை நடக்குதுனாக்கா ராகு தசையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிட்டத்தட்ட அஷ்டம சனி வருதுன்னா இந்த 2025 கொஞ்சம் கவனமாக முதலீடு பண்ணுங்கள். எதையுமே நீங்கள் முதலீடே வேண்டாம். இப்போ என்ன வேலை போயிட்டுருக்கு அதை அப்படியே விட்டுருங்க. பெருசாக முதலீடுகள் வேண்டாம். நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. திரும்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருதுன்னு நினைக்காதீங்க. நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் இந்த சனி பகவான் இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். தனியார் துறையில் இருக்கிறீங்களா, ப்ரொமோஷன் கிடைக்கும். அதாவது மாசம்பளத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு சில மாற்றங்கள் உண்டு. திடீர் மாற்றங்கள் உண்டு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடாதீங்க. யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. வட்டி கூடுறதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். ரியல் எஸ்டேட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த காலத்தில் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் 51 வயசுக்கு மேலே 67 வயசு வரைக்கும் குரு தசை. ஒரு சில பேருக்கு வந்து 70 வயசு வரைக்கும் கூட குரு தசை நடப்பில் வரலாம். இந்த குரு தசை நடக்குதா, நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அஷ்டம சனி வர்றதுனால உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. தொழில் வளர்ச்சி கொடுக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா அந்த வேலையில் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நல்ல ஒரு தெளிவான ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டங்களில் வரும். ஏன்னா குரு தசை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு நட்பு கிரக தசை. குரு பகவான் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல பேச்சாகிறதுனால மே மாதத்துலேருந்து சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறது பசங்களால் நல்ல ஒரு வளர்ச்சி, சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும். நீ இது வரைக்கும் சுப விசேஷம் நடக்கலையே நடக்கும். திருமணம் நடக்கலையே அந்த வீட்டில் திருமணம் நடக்கும். நீங்கள் வீடு கட்டி குடி போகிறதுக்கான வாய்ப்பு, மனை வாங்கக்கூடிய அமைப்பு, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். விவசாயம் செய்கிறீங்களா, அந்த விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பெருசாக முதலீடு பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக முதலீடு பண்ணுங்கள். குடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக தசையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். மற்றபடி யோகா தசையாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும். 2025 சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 67 வயசுக்கு மேலே 86 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த வயதில் வரக்கூடிய சனி தசை அப்படிங்கிறது நிறைய உடல்நலத்தை பாதிச்சிருக்கும். அதாவது மருத்துவம் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருப்பீங்க, நல்லாவாமல் இருக்கும், கஷ்டப்பட்டு இருப்பீங்க, இல்லை கடன் பிரச்சனையில் இருப்பீங்க. எல்லாமே தீரப்போகுது. ஏன்னா 6 குடையவன் 8ஆம் இடத்துல, ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையிறதுனால கடன் பிரச்சனைகள் இருக்காது, நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது. வழக்கு ரீதியாக உங்களுக்கு சாதகமாக வரும். அஷ்டம சனின்னு நினைக்காதீங்க. சனி தசையில் அஷ்டம சனி தான், இல்லைன்னு சொல்லலை. அவரோட வீட்டுக்கு 8ஆம் இடத்துல மறையிறதுனால நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் கொடுக்காது இந்த சனி பகவான். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 2025 அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.